அற்புத ஆரோக்கிய மழைமலை தாயின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த தவக்கால தவ முயற்சிகள் தினம் ஒரு தீர்மானம் என்கிற இந்த திரு நிகழ்வின் வழியாக சந்திப்பது ஒரு பெருமகிழ்ச்சி. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சோதிக்கப்படுவதை நாம் நற்செய்திகளிலே பார்க்கிறோம். ஆண்டவர் சோதிக்கப்படுகிற பொழுது, அலகையினால் சோதிக்கப்படுகிற பொழுது, ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் இறை வார்த்தையை மேற்கோள் காண்பிக்கிறார். ஒவ்வொரு முறையும் இறை வார்த்தையை வைத்து அலகையோடு போராடுகிறார். அதை அப்படியே நம்முடைய சோதனையை நாம் பார்ப்போம். சோதனை காலங்களை ஒப்பிட்டு பார்ப்போம். நாம் சோதனைகளை சந்திக்கிற பொழுது எப்படி நாம் பதில் கொடுக்கிறோம்? How are we are responding? நாம் எப்படி பதில் கொடுக்கிறோம்? அந்த சோதனைக்கு எவ்வாறு நாம் பதில் கொடுக்கிறோம்? எவ்வாறு அதை ஏற்றுக்கொள்கிறோம்? ஆண்டவர் அந்த சோதனையை எதிர்த்து நிற்கிறார். He was resisting என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, in the wilderness Jesus did not engage with the devil's temptation. He simply quoted the word of God in scripture. எனவே நாம் சோதிக்கப்படுகிற பொழுது நமக்கு கடவுளுடைய வார்த்தைகள் தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சோதனையில் இருந்து விடுபட முடியும். இல்லை என்றால் சோதனையிலே தாக்கு பிடிக்க முடியாது. ஒரு கட்டத்தில் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் வரும். நிச்சயமாக அவன் தற்கொலை செய்து கொள்வான், தன் உயிரை மாய்த்துக் கொள்வான். இவை அனைத்தும் எதனுடைய வெளிப்பாடு என்றால், அந்த சகோதரனுக்கு அந்த சகோதரிக்கு இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை இல்லை, இறை வார்த்தை அதிகமாக அவர் தெரிந்திருக்கவில்லை என்பதுதான். புனித பேதுரு சோதனை காலங்களை குறித்து சொல்லுகிற பொழுது, இக்கால இந்த வேதனையை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் அனுபவிக்க இருக்கிற அந்த குளோரி மாட்சியோடு இந்த வேதனையை நீங்கள் ஒப்பிட முடியாது என்று சொல்லுகிறார். நிச்சயம்தான், இது வலிக்கிறது, வேதனையாக இருக்கிறது, இந்த சோதனையை தாங்க முடியவில்லை. இருப்பினும் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். We must resist temptation. Lazy mind is a devil's workshop என்று சொல்லுகிறார்கள். நாம் சோம்பித்திருந்தால் என்ன நடக்கும்? சாத்தான் மிக எளிமையாக அந்த உள்ளத்திலே நுழைந்து விடுவான். தீய எண்ணங்களை விதைப்பான், பகைமையை தூண்டுவான், வெறுப்புணர்வை ஏற்படுத்துவான். எப்படி நாம் மற்றவரையும் வெறுப்போம், என்னுடைய வாழ்வையும் வெறுக்கிற அளவிற்கு இந்த எண்ணங்களை விதைக்க வல்லமை உடையவன் அலகை. எனவே பிரியமானவர்களே, இந்த சோதனையிலிருந்து நாம் விட்டு விலகி நிற்க வேண்டும், விடுபெற வேண்டும் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக இறை வார்த்தைக்கு அருகாமையில் வர வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இரு பக்கமும் கருக்கு வாய்ந்த வாளினும் கூர்மையானது என்று வாசிக்க கேட்கிறோம். உயிருள்ள, ஆற்றல் உள்ள, இரு பக்கமும் கருக்கு வாய்ந்த வாளினும் கூர்மையான இந்த கடவுளுடைய வார்த்தையை அறிந்திருந்தால் நிச்சயமாக நாம் ஒருபொழுதும் சோதனைக்கு உட்பட முடியாது, விடமாட்டோம். எனவே சோதனை காலங்களிலே நாம் தாக்கு பிடிக்க வேண்டும். சோதனைகளை எதிர்கொள்ள முடியாதவர்கள் என்ன செய்கிறார்கள்? எல்லா பழியையும் கடவுள் மீது போட்டு விடுவார்கள். ஏன் இந்த கடவுள் இப்படி செய்ய வேண்டும்? ஏன் என் குடும்பத்திற்கு இப்படி நிகழ்கிறது? நீதிமொழிகள் நூல்களிலே வாசிக்கிறோம், மனிதர் தாம் செய்கிற அறியாமை செயல்களினால், மூடச் செயல்களினால் அனுபவிக்க வேண்டிய அந்த வேதனைகளை கடவுள் மீது சுமத்துவார்களாம். கடவுள் என்னை கைவிட்டு விட்டார் என்று. என்னுடைய தவறுக்கு நான் தான் பொறுப்பு இருக்க வேண்டும். ஐ மஸ்ட் டேக் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை மிஸ்டேக். என்னுடைய தவறுக்கு நான் தான் பொறுப்பேற்க வேண்டும். என்னுடைய அண்ணனோ எனக்கு அருகில் இருக்கிறவர்களோ பொறுப்பேற்க முடியாது. அப்படி என்றால் கடவுள் எப்படி பொறுப்பேற்க முடியும்?
நான் கவனமாக வாகனம் ஓட்டவில்லை, அல்லது கவனமாக ஓட்டியிருந்தாலும் எனக்கு பின் வருகிறவன் கவனமாக அந்த வாகனத்தை செலுத்தாமல் எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டான். அது அவனுடைய தவறே தவிர கடவுளுடைய தவறு கிடையாது. நாம் இப்படித்தான் நாம் சந்திக்கிற சோதனைகளுக்கெல்லாம் கடவுள் காரணமாக இருக்கிறார் என்று நாம் இன்றைக்கு நம்பிக்கொண்டிருக்கிறோம். வார்த்தைகளை அறிவீனத்தனமாக பேசிக்கொண்டிருக்கிறோம், மூடத்தனமாக பேசிக்கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சோதனை எப்படி எதிர்கொள்கிறார்? அவர் கடவுளுடைய வார்த்தையை வைத்து அவர் எதிர்கொள்கிறார். சோதனைக்கு அவர் விதிவிலக்கல்ல, இறைமகன், கடவுளுடைய மகன். ஆனாலும் சோதனைக்கு அவர் விதிவிலக்கல்ல, அவரையும் அழகை சோதிக்கிறது. இருப்பினும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன என்று சொன்னால், நாம் சோதனைக்கு உட்படாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதுதான். இறை வார்த்தையை நாம் நேசிக்க வேண்டும் என்பதுதான், நம்ப வேண்டும் என்பதுதான். ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வோம் என்கிற தியான சிந்தனை நமக்கு வேண்டும். ஆண்டவரை போற்றி எக்காலமும் நான் புகழ்வேன், அவர் புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும் என்று திருப்பாடல்களை தாவீது பாடுவது போல நாம் இன்பத்திலும் துன்பத்திலும் ஆண்டவரை போற்றி புகழ்வோம். எப்பொழுதும் அவருடைய பெயரை நமது நாவினால் துதித்து கொண்டே இருப்போம். பிரியமானவர்களே, நாம் சந்திக்கிற துன்பங்களுக்கு ஒருபொழுதும் மற்றவர்கள் பொறுப்பேற்க முடியாது. நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற துயர நிகழ்வுகளுக்கு மற்றவரை குறை கூறவும் முடியாது. மாறாக அதை நம்பிக்கையின் வெளிச்சத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்பிக்கையின் வழியாக அதிலிருந்து வெளிவர வேண்டும். எனக்கு நான் அனுபவிக்க வேண்டிய மாட்சி, கிறிஸ்துவோடு நான் அனுபவிக்க வேண்டிய மாட்சி இதைவிட பல மடங்கு பெரியது என்பதை நான் நம்ப வேண்டும், உணர வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான கடவுளே, குடும்பங்களிலே இன்றைக்கு மன அழுத்தத்தின் காரணமாக பல்வேறு தீய செயல்களின் நிமித்தமாக மனமொடிந்து போயிருக்கிற தம்பதியர்கள், வாலிப பிள்ளைகள், படிக்கிற இளம் பிள்ளைகள், முதியவர்களை ஏற்றுக்கொள்ளாத சூழல், இந்த நிலையிலே நான் ஏன் வாழ வேண்டும் என்றெல்லாம் தீய எண்ணங்கள் உருவாகுகிற சூழலிலே, அழகை எங்களை சோதிக்கிற வேளையிலே, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இரு பக்கமும் கருக்கு வாய்ந்த வாளினும் கூர்மையானது என்கிற வசனங்களை நாங்கள் உள்ளூர நம்பி, நாங்கள் படுகிற இந்த வேதனை நாங்கள் அனுபவிக்க இருக்கக்கூடிய அந்த மாட்சியோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவிற்கு உம்முடைய மாட்சி பெரிதாக இருக்கிறது என்று நம்பி, எங்கள் சோதனைகளிலே நாங்கள் தளர்ந்து போய்விடாமல் அவற்றில் இருந்து விடுதலை பெற்று எதிர்த்து நின்று உம்மை நோக்கி நாங்கள் நடைபோட, உம்மை பற்றி கொள்ள, உம்முடைய வார்த்தையின் வழியாய் நாங்கள் உயிர் வாழ, பிறருக்கு நம்பிக்கை கொடுக்க வல்லமையும் ஆற்றலையும் தாரும். ஆமென்.